சிங்கள சிங்களத நல்லா இருக்கா? குதிரையோட இனம் குதிரை தான். வணக்கம் சொந்தங்களே. ஒரு பண்டிகை அல்லது திருவிழா என்று சொல்லுகின்ற போது நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கின்ற ஒரு தருணமாகத்தான் அது இருக்கின்றது. இருந்தாலும் வருடம் ஒரு முறையோ அல்லது எப்போதாவது வருகின்ற அந்த பண்டிகைகள் கொண்டாட்டங்கள் சிலருக்கு வாழ்க்கையாக அமைந்து விடுகின்றன. வெருகலாம்பதி உரை முருக பெருமானின் ஆலயத்தில் நாங்கள் நிற்கின்றோம். சிலருடன் நாங்கள் கதைத்து பார்க்க இருக்கின்றோம். மக்களுடைய வாழ்க்கை முறை எவ்வாறு இருக்கின்றது, எவ்வாறான விடயங்களை அவர்கள் எதிர்நோக்குகின்றார்கள் போன்ற பல விடயங்களை இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள். குதிரையோட இனம் குதிரை தான். இப்போ கழுதைன்னு சொன்னால் ஆக்களை இடிக்கும். உடுப்பு தான் தூக்குற குதிரை. இதுக்கு சவாரிக்குன்னே இருக்கு. கண்டியில் இருக்கிறது. கண்டியிலேருந்து கொண்டாரு நூறு. இங்கே நின்று நீங்களா அம்மாவில் போயிட்டு வரீங்களா? இங்கே நின்று நீங்களா? ஓ சாப்பிடுவோம். அப்பம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சாப்பிட்ருக்கீங்களா? வாழைப்பம் இருக்கு மாதிரி இங்கே காட்டுங்க. ஒரு அப்பத்து தூக்கி எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்களோட பேர் என்னம்மா? தொடங்கினதுலேருந்து முதல் நாள்லேருந்து அப்போ விற்கிறீங்களா? இங்கே கோயிலில் மட்டும் விற்கிறீங்களா? ஊரில் விற்கிறதா? 18ஆம் தேதி வரையும் இருப்பீங்க அப்படியா? இந்த தொழிலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா, ஈஸியாக இருக்கா? கஷ்டம்தான். கஷ்டம் உள்ள கொண்டு இருக்கும். நெருப்பு வைக்க நீங்களும் வாரு வீட்டில் 5 பேர். 2 வந்தீங்க வீட்டு நீங்க எப்படி நாங்க எப்படி போறதுக்குள்ள நான் கேட்டோம். நான் கேட்டேன். உங்களோட பேர் என்ன? எந்த இடம்? எந்த இடம்? சந்திவெளி. நீங்களும் சந்திவெளி. மாமலாக ஊரில் அப்பம் தான் வைப்பீங்களா? மரக்கரை யாரம் பண்ணுறான்னு அப்போ வந்து இந்த கோயிலுக்கு அப்பம் சொல்கிறேன். ஹெல்தி அப்பம் சொல்கிறேன் கோயிலுக்கு. உங்களுக்கு அப்பம் சொல்கிறது எப்படி? ஈஸியா அல்லது? நல்ல பையன் அப்பம் சொல்கிறது. கொஞ்சம் கஷ்டம்தான். கஷ்டம் இருந்தாலும் வெயிட்ல இருந்து செய்யலானே. கஷ்டம் கூட. எத்தனை பேர் வீட்டில்? நான் 8 பிள்ளையும் தாயும் 10 பேர் ஆக்கள். 5 பொம்பளை பிள்ளைகளும் 3 ஆம்பளை பிள்ளைகளும் தாயும் தாக்கும். எவ்வளோ காலமா தொழில் செய்கிறீங்க? நான் இப்போ இங்கே வந்து 19 வருஷம்.
இங்கே வந்தப்போ 19 நான் தான் முதல் ஸ்டாண்டில் வந்தேன் கோயிலில் அப்போ கொண்டு கோயிலுக்கு கொண்டு வந்து நான் தான் 19 வருஷம் நான் வந்து எனக்கு தான் இந்த மதிப்பு கூட எல்லாரும் நல்ல லட்சியம் பழக்கமும் ஆக்கள் நம்மளை வாங்கி சாப்பிடுவாங்களா? எனக்கு தான் முதலாவது இடம் இந்த பெட்டையில் முழு பேரும் கேளுங்க எனக்கு தான் முதல் மதிப்பு உங்களை எப்படி கூப்பிடுற எல்லாரும்? அம்மாண்டு கூப்பிடுவாங்க சிவலட்சுமி அம்மாண்டு கூப்பிடுவாங்க அந்த கரண்டுக்காரங்க முழு பேரும் பெருசேவக்கார முழு பேரும் கூப்பிடுவாங்க சில நேரம் வந்து உதவி செய்வாங்க எனக்கு இந்த கை உடைஞ்சாரு மீனி இந்த மூர்ச்சை அந்த கை உடைஞ்சி துண்டா போனது இந்த கை என்னத்தில் வாகனம் அது மரக்கரைக்கு போனால் வெள்ளத்துக்குள்ள சறுக்கி கொண்டாவன் மூர்ச்சைக்கில் விட்டு அப்போ உங்களுக்கு கை உடைஞ்சதால கஷ்டம் இல்லையா வேலை செய்ய? இது செய்யலை கணக்கு வேலை இந்த நோம்பலாக செய்யலாம் இந்த கணக்கு நேரத்துக்கு செய்யலாது சரிம்மா நீங்கள் வேலையை செய்யுங்க. நீ என்ன குளிக்கிறான் அரிசியில் கூட ஏடிக்க போயிட்டான் நவக்கிரகங்கள் இருக்குதானே அது பகையாகிறதுக்கு காரணம் என்ன? என்ன நவக்கிரகங்கள் பகையாகிறதுக்கு காரணம் என்ன? நீங்க நடக்கிற நடத்தியல் விளக்கமா சொல்லுங்க. பகையாம படைக்கப்பட்ட சிவனையும் பகைச்சது அது ஒன்ன பார்க்க போகுதா? சிவனை பகைச்சுதான் கிருஷ்ணாந்த முதிரை சொல்றாரு சனீஸ்வரன் என்ன தொட வாராரு பிடிக்க போறாரு நான் இந்த 90க்குள்ள பூராண்டு பூந்தாரா ஒன்ன தொட்டுட்டு அவர் தான் பூத்துறாரு ஒன்னு கூட பூந்தி கடையா? என்ன பேர் கூட? எந்த இடம்? கடை திருவிழாண்டா தான் போடுவீங்களா நார்மலாகவே பூந்தி கடையை போடுறீங்களா? எத்தனை வருஷமாக போடுறீங்க? உங்களோட அனுபவம் எப்படி இருக்கு பூந்தி கடை? பூந்தி எப்படி செய்கிற? என்னத்தில் செய்வாங்க? என்ன மாகாவிக்கு உப்பம் பாட்டு ஒன்று பாடுவீங்க பாடுவா இருக்கு தெரியாதா? அப்ப டான்ஸ் எவ்வளவுது தாங்க அங்கிள் மலையேறியா போகிறீங்க? ஆ என்ன பேர் உங்களோட பேர் என்ன? සිංහල සිංහලද? හරි හරි අපිට චුට්ටක් දන්නවා සිංහල. ඔයාගේ නම මොකද? මගේ ජයන්ත ජයන්ත. ඔයා කොහෙද? බිස්නස් බිස්නස්ද? பேர் என்ன? நீங்கள் தொண்டு செய்கிறீங்களா? திருவிழா டைம் வரீங்களா வேலை மீதியே வரீங்களா?